ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நபிபியாவில் முக்கியமான ஹிம்பா அப்படின்ற ஒரு ட்ரைப் பக்கத்துக்கு வந்திருக்கும். நான் எப்படி வந்தேன் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்களோட கல்ச்சர் டான்ஸ் வந்து பார்த்துடலாம். டான்ஸ் உண்மையிலே வேறு லெவலுங்க. மற்ற ட்ரைப் நான் பார்த்ததை விட செம்ம எனர்ஜி. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கிளாப் பண்ணுறதாகட்டும், டான்ஸ் ஆடுறதாகட்டும், வேறு லெவலு டான்ஸு. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. நானும் கொஞ்சம் தான் சும்மா லைட்டாக எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு நானும் லைட்டாக ஒரு 100% இல்லைனா கூட ஒரு 10% ஹிம்பா ட்ரைபாக மாறிட்டேன்னு சொல்லலாம். ஆமாம், 10% நான் மாறிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நபிபியா நாட்டில் வாழ்ந்துட்டு வர ஹிம்பா அப்படின்ற பழங்குடியினர் பற்றி தான். இந்த ஹிம்பா மக்கள் 50,000 பேர் அங்கோலா, நபிபியா அப்படின்ற 2 நாடுகள்லையும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த பழங்குடியினர்கிட்ட நிறைய வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இருக்கு. அவங்க உடையிலிருந்து அவங்க சாப்பிட்ற உணவு வரைக்கும் எல்லாமே வித்தியாசமாகவே இருந்தது. நம்ம இப்போ ஹிம்பா பழங்குடியினரோட ஒரு நாள் அங்கே தங்கி அவங்களுடைய அனுபவத்தை நேரடியாக பார்க்கறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இதான் நாங்கள் தங்க போகிற வீடு. நைட் நான் இங்கே தான் தங்க போகிறேன். சோட்டா பாய் நாய்க்குட்டியை பாருங்கள். நாயெல்லாம் வளர்க்குறாங்க இங்கே. மணி பார்த்தீங்கன்னா 6 ஆச்சுங்க. எல்லாம் இப்போ வந்து நைட்டுக்கான சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடை வந்து அவங்களுக்கு தேவையானது அவங்க வீட்டு வாசல்லே வச்சு இப்போ செஞ்சுக்கிறாங்க. இங்கே ஒரு ஃபேமிலி செஞ்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஃபேமிலி. அப்படியே பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு ஃபேமிலி, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறாங்க. இங்கே வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது கிடையாது. இங்கே ஒரு குரூப் செய்கிறாங்க. ஸோ எல்லாம் தனித்தனியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சமைச்சிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்து இங்கே கலாச்சாரம் இருக்குது. எல்லாமே ஒன்று சேர்ந்து கூட்டாக உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. நம்மளாம் சின்ன பிள்ளைய இருக்கும்போது மண்ணில் விளையாடுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க வீட்டில். ஆனால் இங்கே பாருங்கள், குழந்தைங்க இங்கே பார்த்தீங்கன்னா மண்ணோட தான் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. கழுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பட்டருங்க. பட்டர் ஒரு விதமான இலையை வந்து வாசனைக்காக போட்டிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வானம் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஆடு மேய்க்க போன ஆண்கள் எல்லாமே வீட்டுக்கு திரும்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குழந்தைங்களுக்கு இப்போ என்ன வேலைன்னா ஆட்டோட பாலை வந்து கறக்கணும். குழந்தைங்க எப்படி அழகா ஆட்டுப்பால் கறக்குறாங்க அப்படின்றத பாருங்கள். பால் பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க பாருங்கள். தூக்க போது ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சுங்க. மணி 7 கிட்ட ஆக போகுது. எல்லாம் உட்காந்து நெருப்பில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா குளிர் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 8 ஆக போகுது. நாங்கள் போய் தூங்க போகிறோம். இப்போ என் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் தூங்க போகிறேன். அவன் வீட்டுக்குள்ளே புகை மூட்டமாக இருக்கா. ஆமாம், நாங்கள் இங்கே வந்து நெருப்பு மூட்டியிருக்கோன்னா நைட்டு கூலிங்காக இருக்கும். வெளில செம்ம கூலிங்காக இருக்குது. அதனால் ஃபயர் பக்கத்தில் உட்காந்துனோம். தூக்கம்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ வந்து தூங்க போகிறோங்க. நான் படுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடோட தோல் மேலே படுக்க போகிறேன். வேறு எதுவும் போத்தலை, அப்படியே படுக்க போகிறேன். என்னோடய பேக் இங்கே இருக்குது, கேமரா பேக் இங்கே இருக்குது. Let's sleep. Yes. Good night. Okay, I'm going to eat.